எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சப்பர்பன் பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால February 22 April 5 வரைக்கும் ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சிஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 10 அண்ட் 11ல வந்த ட்ரெயின் எல்லாமே இனிமேல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 அண்ட் 6ல வரும். அதனால எக்மோர்ல போர்ட் பண்றவங்க 5 அண்ட் 6 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க சப்பர்பன் ட்ரெயினுக்கு. அப்டேட்டட் டைம் டேபிள் சதர்ன் ரயில்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தாம்பரம் டு பீச் லைன்ல 75 ட்ரெயின்ஸும் பீச் டு தாம்பரம் லைன்ல 80 ட்ரெயின்ஸும் ரன் ஆக போகுது. ஃபுல் டைம் டேபிள் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல் டைம் டேபிளும் பார்த்துக்கலாம். பீக் ஹவரோட ட்ரெயின் நம்பர் அண்ட் டைமிங் நான் வந்து ஸ்கிரீன்ல காட்டுறேன். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின் நம்பரை நீங்க வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்ல போட்டீங்கன்னா உங்க ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க ஒரு 1 ஹவர் பிஃபோராவே நீங்க கிளம்புங்க. நேத்து அதாவது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து 10:15க்கு தாம்பரத்துல இருந்து ட்ரெயின் ஏறினேன். நான் வந்து கோடம்பாக்கம் ரீச் ஆகும்போது 11:50 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. ஊருக்கு போறவங்க, குறிப்பா சவுத்துக்கு போறவங்க தயவு செய்து எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட போர்டிங் பாயிண்ட் ஒண்ணு எக்மோரா இருக்கும், இல்லைன்னா தாம்பரமா இருக்கும். எக்மோர் போறதா இருந்தா கிண்டில இருந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுங்க. தாம்பரம் போறதா இருந்தா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸே யூஸ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட். எலக்ட்ரிக் ட்ரெயினை நம்பி உங்களோட டிராவலை பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பா சொதப்பி விட்டுரும். நேத்து நிறைய பேர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.